சிக்கன் லிவர் சாப்பிட்றதுனால பிளட்டில் உள்ள சுகர் லெவல் ரொம்பவே கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கோங்க. வாங்க அந்த ரெசிபியை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். 1/2 கிலோ சிக்கன் லிவர் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கொழுப்பு பகுதிகளை நீக்கிடுங்க. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு 70 மில்லி மில்க் நம்ம ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வைக்கணும். அதில் உள்ள பேட் ஸ்மெல்லாம் வெளியில் போகிறதுக்காக. ஒரு 3 எக்கு எடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி முட்டைன்னா ரொம்ப நல்லது. ஒரு பெரிய ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விடலாம். அதில் ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூணு கார்லிக் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதையும் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கிடையில் ஒரு கேரட் எடுத்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கணும், குட்டி குட்டியாக சீவி எடுத்துக்கலாம். ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிதமான தீயில் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஏற்கனவே மில்கில் ஆட் பண்ணியிருக்க லிவரை பிரித்து எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துடுங்க. ஒரு தேவையான அளவு இதில் நம்ம தண்ணி ஊற்றி டைரெக்டாக பாயில் பண்ணணும், குக் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் குக்கரில் வைக்க வேண்டாம், டைரெக்டாகவே வைங்க. தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வெந்திருக்க அந்த லிவரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரை பண்ண கேரட்டோ ஆனியன் கூட ஆட் பண்ணிடலாம். அதுக்கடியில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அந்த மிக்சிங்கோடு ஆட் பண்ணணும். கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். எக் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சீவி எடுத்துக்கோங்க.
இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு கிரைண்டிங்காக இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். கிரைண்ட் பண்ணி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். இது கூட சால்ட்டு, அந்த ஓட்ஸ், பெப்பர், சில்லி பவுடர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரா எக்ஸ் ஒரு 3 இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சால்ட்டு எல்லாமே யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் வரும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சமமாக இப்படி வர்றது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நான்ஸ்டிக்காக தான் இருக்கணும். பாட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. இந்த மிக்சிங்லாம் பேனில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு யூனிஃபார்மாக எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு பீட்சா பண்ணுறது மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அதுக்கிடையில் சீஸ் நம்ம சீவி எடுத்துக்கலாம். அதில் டாப் அப் பண்ணணும். இப்போ 250 கிராம் யோகர்ட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது போல் எடுத்துக்கணும். அதில் கோடியண்டர் லீவ் ஆர் டில், அதாவது அது கிடைக்காது நம்ம ஏரியாவில். பட் இருந்தாலும் நீங்கள் கோடியண்டர் லீவு யூஸ் பண்ணிக்கலாம். யோகர்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ½ லெமன் அதனுடைய ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது சைட் டிஷ். இப்போ பாருங்கள், நல்லா பாயிலாக இருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளைன் பிளேட்டில் எடுத்துகிட்டு அதை நம்ம பீட்சா மாதிரியே கட் பண்ணிக்கலாம். வாவ், ரியலி யம்மி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Come on, let's enjoy the dish. Wow.